பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. அப்படியே உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 6:2, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அப்போ அதே வார்த்தையை நான் தலையங்கமாக கொடுத்திருக்கிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பவுல் அப்போஸ்தலர் அல்ல இதை கேட்கிறார், பரிசுத்த ஆவியானவரே இதனை கேட்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்னத்தை கேட்கிறார் என்று சொன்னால், பாவத்துக்கு நீ மரித்து போய் இருக்க, அதில் எப்படி நீ பாவ செயல்களை நீ செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவர் கேட்கிறார். பாவத்துக்கு நீ மரித்து போனாய், மரித்து போன பிறகு அந்த பாவத்தில் நீ எப்படி பிழைப்பாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அதை பற்றித்தான் நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே, உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே, ஸ்தோத்திரம். சத்திய பரனாகி எங்கள் கர்த்தாவே, உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீரே. அவர் செய்த நீதியை இடவிடாமல் எங்களுடைய வாயினால் உற்சாக பலியாக இடவிடாமல் நாங்கள் அந்த பலியாக கொடுக்க விரும்புகிறோம். அதுவே அந்த கர்த்தர் எங்களுக்கு செய்த நீதியை அடிக்கடி ஞாபகப்படுத்தி அவர் செய்த நன்மைக்காக அவரை இடவிடாமல் துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேணுமென்றும் அபிஷேகிக்க வேணுமென்றும் உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை சகோதரர்கள் கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்கிறார். பவுல் அப்போஸ்தலர் மூலம், நீங்கள் இதை அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ நீங்கள் அறியாமல் இருக்கிறது எனக்கு வேதனையை கொடுக்கிறது. அறியாமல் இருந்தீர்கள் என்றால் எப்படி நீங்கள் பரிபூரணமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும்?
அறியாமல் இருந்தால் எப்படி நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும்? அறியாமல் இருந்தால் எப்படி உலகத்தை மேற்கொள்ள முடியும்? அறியாமல் இருந்தால் எப்படி நீங்கள் உங்களோட மாம்சத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும்? அறியாமல் இருந்தால் கோடிக்கணக்கான பிசாசுகளையும் சாத்தானையும் நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளை பவுல் அப்போஸ்தலர் மூலம் கேட்கிற கேள்வி இதை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, அது உங்களுக்கு வேதனையை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வேத வாக்கியங்களின் தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, வேத வார்த்தைகள் என்னதை சொல்கிறது என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேத வாக்கியத்தின் முக்கியத்துவத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் அவதானமாக சிந்திக்க வேணும். ஏனென்று சொன்னால் ஒரு முக்கியமான வார்த்தை ஓசியாவிலேயும் அதே நேரம் மேசையாவிலும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறியாமல் இருக்கிறது எதுவோ அது உங்களை கொல்லும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். ஓசியா 4:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று தேவன் விசனப்படுகிறார். அப்போ தேவனே வேதனைப்படுகிறார், தேவனே துக்கப்படுகிறார். எப்படி? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அவர்கள் என் ஜனங்கள், என்னை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் என்னில் அன்பாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஏன் சங்காரமாகிறார்கள்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் இருக்கிறது எதுவோ அது அவர்களை கொல்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கிறார். ஓசியா 4:6 சொல்லியிருக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் விவரமாக ஏசையா தீர்க்கதரிசி இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏசையா தீர்க்கதரிசியின் மூலம் அறியாமல் இருந்தால் நடக்கிறது என்ன என்று சொல்லி தெளிவாக ஏசையா 5:13-14 சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போது ஓசியா 4:6 ஏசையா 5:13-14 சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் நீங்கள் அறியாதிருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெளிவாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏசியா 5:13 என் ஜனங்கள், தேவன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கடினமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் பாதாளம், நரகம், அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறியாமல் இருக்கிறத நமக்கு என்ன சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அறியாமல் இருந்தால் அநேகமான கிறிஸ்தவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சிறையிருப்புகளிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அறியாமல் இருந்தால் பட்டினியினால் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அறியாமல் இருந்தால் அவர்கள் வறண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமல் இருந்தால் பாதாளம் ஆவென்று
மட்டில்லாமல் திறக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆடம்பரமும் அவர்களுடைய திரள் கூட்டமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியத்தை அறியாமல் இருந்தால், அப்போ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது வேத வாக்கியத்தை அறிய வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக மாறின பிறகு, மறுபிறப்பு பெற்ற பிறகு, மறைஜன்மம் முழுக்க பெற்ற பிறகு, புது சிருஷ்டியாக மாறின பிறகு தேவனுடைய வார்த்தையை அறிய வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அறியாவிட்டால் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவீர்கள், சிறையிருப்புக்குள்ள தள்ளப்படுவீர்கள், நான் வறண்டு போவீர்கள் என்று சொல்லி ஏசையாவில் சொல்லப்பட்டிருக்கு, ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் பவுல் அப்போஸ்தலர் இதனை கருத்தில் கொண்டே நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அப்போ பாவ சுபாவம் என்ன என்று சொல்லி நாம் அறியாமல் விட்டால் கிறிஸ்துவன் சிலுவையினுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லி நாம் அறிய முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அறிய வேண்டும். அப்போ இந்த பாவ சுபாவம் என்றால் என்ன? வேதத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவத்தை நீங்கள் அறியாமல் இருந்தால், அந்த பாவம் என்னத்தை குறிப்பிடுகிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தால், கிறிஸ்துவனுடைய சிலுவையின் தாற்பயம் என்ன, சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றிய அறிவை நீங்கள் பெறாவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது. பாவ சுபாவம், கிறிஸ்துவின் சிலுவை, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்றும் தான், அதாவது கிறிஸ்தவத்துடைய மூன்று மிக முக்கியமான தூண்களாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்போ கிறிஸ்டியானிட்டி இந்த மூன்று தூண்களில் தான் தங்கி இருக்கிறது. இந்த மூன்று தூண்களிலே ஏதாவது ஒன்றை நீங்கள் அறியாமல் போனீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தாலே எந்த விதமான நன்மையும் நமக்கு ஏற்பட போகிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவ சுபாவத்தை முதல் அறிய வேணும். பாவ சுபாவத்தினுடைய அதால் ஏற்படுகிற வேதனைகள், துன்பங்கள், அது எப்படியானது, அது நமக்கு என்னத்தை ஏற்படுத்துகிறது என்றதை பூரணமாக அறிந்தால்தான் தேவாதி தேவன் இதற்காகவே கல்வாரி சிலுவைக்கு போனார் என்றதை நாங்கள் அறிந்து அதனை நாங்கள் முற்று முழுதுமாக அதை தேடி பார்த்து ஏன் போனார், என்ன செய்தார் என்று சொல்லி நாங்கள் விசாரிப்போம். அப்போ கிறிஸ்துவன் சிலுவையை பற்றி அறிய வேணுமா இருந்தால் அதற்கு முதல் பாவ சுபாவம் என்ன என்பதை அறிய வேணும். அப்போ பாவ சுபாவம் என்ன என்பதை அறிந்து கிறிஸ்துவன் சிலுவைக்கு போய் கிறிஸ்துவன் சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த சகல நன்மைகளையும் பரிபூரணமாக எடுத்து எங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எந்த அடிப்படையில் செயல்படுகிறார், எப்படி அவர் எனக்கு இந்த நன்மையை கொண்டு வந்து தருவார், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மூன்று வழிபாடு மிக முக்கியமானது. முதலாவது பாவ சுபாவம், அடுத்தது கிறிஸ்துவின் சிலுவை, அடுத்தது பரிசுத்த ஆவி. இந்த மூன்றுமே
கிறிஸ்தவத்துடைய முக்கியமான தூண்கள். இதில் ஏதாவது ஒன்று அறியாமல் போனால், ஏதாவது ஒன்று தெரியாமல் போனால் அதனுடைய நன்மையை நாங்கள் பூரணமாக, அதாவது கிறிஸ்துவனுடைய சிலுவை, கிறிஸ்து சிலுவையில் செய்த நன்மையை பூரணமாக நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16:14 நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் என்று சொல்லப்பட்டதார பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன மகிமைப்படுத்துவார். அப்போ இடவிடாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்துவனுடையதை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின சகல விஷயத்தையும் மனுஷகுலத்துக்கு நினைப்பூட்டி, இதனால் மனுஷகுலத்துக்கு நன்மைகள் என்ன என்பதை நினைப்பூட்டி கிறிஸ்துவ மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16:14 சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, இந்த அறிவை அவர்தான் கிறிஸ்து சிலுவையில் என்ன உங்களுக்கு செய்திருக்கிறார், அதனால் மனுஷ குலத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மை என்ன, அந்த நன்மையை இடவிடாமல் உங்களுக்கு நினைப்பூட்டி சிலுவைக்கு போய் நீங்கள் அந்த நன்மையை பெற்று நீங்கள் பரிபூரணமான வாழ்க்கையை நீங்கள் அறிய வேணும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடையதில் எடுத்து, அதனை என்னுடையதில் எடுத்து நான் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது அதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்ன மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி யோவான் 16:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த பாவம் கிறிஸ்துவின் சிலுவை பரிசுத்த ஆவி. மறுபடியும் சொல்லுகிறேன், முக்கியமான விஷயம், அந்த பாவம் கிறிஸ்துவின் சிலுவை பரிசுத்த ஆவி. இந்த 3 விஷயத்தை பற்றியும் பரிபூரணமான அறிவு உங்களுக்கு கிடைக்க வேணும். கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் அந்த அறிவு கிடைக்க வேணும். அப்போ அந்த அறிவு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக அந்த பாவம் மறுபடியும் நம்மை ஆளும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், 3 மிக முக்கியமான விஷயங்களை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். 1 அந்த பாவம், 2 கிறிஸ்துவின் சிலுவை, 3 பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த 3 விஷயத்தை பற்றி பூரணமான அறிவு நமக்கு இல்லாவிட்டால் அந்த பாவம் மறுபடியும் கிறிஸ்தவர்களை ஆளும். மறுபடியும் அந்த பாவம் முற்று முழுதுமாக கிறிஸ்தவனை மேற்கொள்ளும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் ரோமர் 6:12 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அந்த பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. ஏனென்று சொன்னால், பிறக்கும் பொழுது பாவத்தோட பிறந்தபடியினால இச்சைகள் நமக்கு ஏராளமாக நமக்குள்ளே இருக்கிறது. மாம்ச இச்சைகள் என்று நாங்கள் அதனை சொல்கிறோம். இந்த மாம்ச இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்தமாயிருந்தால் மாம்சத்தின் கிரியைகளிலே அது போய் நிச்சயமாக முடியும். அப்போ மாம்சத்தின்
பாவத்தின் கிரியைகள் பாவச் செயல்களாக இருக்கிறபடியினால் அது எங்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனையை உண்டாக்கும். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக அறிந்து அந்த பாவம் உங்களை ஆளாதபடிக்கு, அந்த பாவம் உங்களுடைய இச்சைகளை தூண்டாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருந்து அந்த பாவம் உங்களை ஆளாதபடிக்கு நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்போ எப்படி உறுதிப்படுத்தி கொள்ளலாம்? இதனை பற்றிய அறிவை பெற்று, எதனை பற்றிய அறிவு? அந்த பாவத்தை பற்றி, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பூரணமான அறிவை நீங்கள் பெற்று நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளாமல் விட்டீர்கள் என்றால், பூரண அறிவை நீங்கள் பெறாமல் விட்டீர்களா இருந்தால் நிச்சயமாக அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளும் என்று சொல்லி ரோமர் 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அந்த பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான தெளிவாக சொல்லியிருக்கு. உங்களோட சரீரம் பலமான சரீரம் இல்லை. அதாவது வீழ்ச்சி, மனுஷ வீழ்ச்சியின் நிமித்தம் முற்று முழுதுமாக பலவீனப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, மரண சரீரமாக இருக்கிறபடியினால் பாவத்தோடு யுத்தம் செய்து பாவத்தை மேற்கொள்ள உங்களால் முடியாது, இச்சைகளை கட்டுப்படுத்த உங்களால் முடியாது. ஆனபடியால் இதனை பற்றிய அறிவு உங்களுக்கு மிக முக்கியம். அப்போ இந்த ரோமர் 6:12 தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த அறிவை நீங்கள் பெற்று அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்காமல் போனீங்களா இருந்தால் அந்த பாவம் உங்களுக்கு பாவ இச்சையை தூண்டும். அந்த பாவம் உங்களை, அந்த பாவத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டி வரும். அந்த பாவம் உங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ரோமர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை பற்றி நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். தெளிவாக இந்த 3 விஷயத்தை பற்றி நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மறுபடியும் ஆனபடியால் தான் ரோமர் 6:2 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கார், அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அப்போ அதை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்குன்னு சொல்லிக்க, நம்முடைய ஆண்டவர் எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தாரே தவிர, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தேவன் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தாரே தவிர பாவத்தில் ரட்சிக்கவில்லை என கூறியிருக்கிறது. அந்த ரோமர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நீங்கள் பிழைத்திரு, அந்த பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பாவ செயல்களை செய்து கொண்டிருக்க உங்களுக்கு ரட்சிப்பை அவர் தந்தார்? அப்படி அல்ல. முற்றும் முழுதுமாக பாவத்திலிருந்து பூரணமாக விடுதலை பெறத்தான். அப்போ அதான் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு தரப்பட்டது. பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறது தான் ரட்சிப்பண்டதல்ல என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பாவத்திலிருந்து தேவன் நம்ம ரட்சித்தாரே தவிர பாவத்தில் அவர் ரட்சிக்கவில்லை. அப்படியா இருந்தால் பாவ சுபாவம் நம்மில் ஆதிக்கம் செலுத்த முடியுமா? அதான் கேள்வி. முக்கியமான கேள்வி என்ன என்று சொன்னால், பாவ சுபாவம் நம்மில் ஆதிக்கம் செலுத்த முடியுமா? இதற்கு பதில் கூடாதே என்று சொல்லி ஏற்கனவே ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் பாவத்தை, அந்த பாவத்தை, பாவ சுபாவத்தை எப்படி மேற்கொள்வது, எப்படி வெற்றி கொள்வது என்ற விவரத்தை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரியாவிட்டால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது.
எந்த கிறிஸ்தவனாலும் மேற்கொள்ள முடியாது. அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், அது நல்ல விஷயம். என ரட்சிப்பு கிடைக்க முடியாத ஒரு பெரிய, அதாவது உலகத்துக்கு, பாவத்தில் கிடக்கிற உலகத்துக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு ஈவு இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது பெரும் விஷயம். ஆனால் ரட்சிப்பை பாதுகாக்கிறது, ரட்சிப்பை பராமரிக்கிறதற்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரியாவிட்டால் அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எப்படி அதை பாதுகாக்கிறது, எப்படி ரட்சிப்பை பராமரிக்கிறது, எப்படி நீங்கள் பரிசுத்தப்படுகிறது என்ற சகல விவரங்களும் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த விலையை நாங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அதை நாங்கள் சற்று ஆராய்ந்து, இந்த பெரிய விலையை கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரே, பரலோகத்தில் இருந்து தன்னுடைய உன்னதமான சிங்காசனத்தில் இருந்து தேவாதி தேவன் பாவ மனுஷனுடைய சாயலில் இந்த பூவுலகத்திற்கு வந்து மனுஷனுக்காக 33 வருஷம் வாழ்ந்து அவர் சிலுவைக்கு போய் தன்னை பலியாக கொடுத்து இந்த மாதிரியாக மனுஷனை விடுதலை செய்திருக்கிறாரா இருந்தால் பாவத்தை நாம் ஆள வேணும் என்பது அவருடைய விருப்பம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொடுத்த விலையை நாம் சற்று கொஞ்சம் நிதானமாக நின்று அதனை சிந்திப்போமா இருந்தால் பாவம் நம்மை ஆள முடியுமோ? பாவம் நம்மை ஆள முடியுமோ? அப்போ கிறிஸ்து கொடுத்த விலை என்னத்திற்காக? பாவம் நம்மை ஆள முடியாது என்பதற்கு அவர் கொடுத்த விலையே தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு என்ன சொல்கிறார்? கூடாதே. கிறிஸ்து கொடுத்த சிலுவை நீ சரியான முறையில் அறிந்திருந்தாயானால், அதனை புரிந்திருந்தாயானால், அதனை விசுவாசிப்பாயானால் அதற்கு பதில் என்ன? கூடாதே. அப்போ ஏற்கனவே ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ சுபாவம் ஒன்று ஒரு பொழுதும் ஆளக்கூடாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த விலையை பார். நிர்வாணமாக சிலுவையிலே அவர் நிற்பதாக இருந்தால் உனக்காகவே அப்படியாக நின்றார். யார் அவர்? தேவாதி தேவன் யெகோவா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யெகோவாவே இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து பாரிய விலையை சிலுவையில் அவர் கொடுத்திருந்தால் பாவம் மனுஷனை ஆள வேணும் என்றதை அவர் விரும்புகிறாரோ? ஒரு பொழுதும் இல்லை. அவற்றை விலையை பார்த்தால் ஒரு பொழுதும் அவர் கொடுத்த விலையை ஒரு மனுஷன் நிதானமாக சிந்திப்பானா இருந்தால் ஒரு பொழுதும் பாவம் நம்மை ஆளுகிறதை அவர் அனுமதிக்கவில்லை என்ற முடிவுக்கே நிச்சயமாக நாங்கள் வர வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கூடாதே கூடாதே. ஒரு காலமும் அவற்றை விலையை நீ பார்த்தால், அவர் கொடுத்த விலையை நீ கொஞ்சம் சிந்திப்பாயிருந்தால் ஒரு பொழுதும் கூடாதே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரே ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு உள்ளுக்குள் வந்து நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால் ஒரு பொழுதும் பாவம் ஆள முடியாமல் பண்ணுகிறது தான் அவற்றை நோக்கம். அந்த நோக்கத்துக்காகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறார். அப்போ 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவர்களை நோக்கி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அந்த
அந்த வேத வாக்கியத்தை எகைன் திருப்பி அவர் கேட்கிறதுன்னா, அறியாதிருக்கிறீர்களா? கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இப்போ இதை பற்றி நாங்கள் விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.